வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யசோபாலு. இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் டிசைன் மாதிரி உள்ள காட்டன் ப்ளவுஸு. ஒரு ப்ளவுஸு 80 பாயிண்ட்டு, ஒரு ப்ளவுஸு 1 மீட்ரு. ஆனால் இந்த அளவு சட்டைக்கு உண்டானது 80 பாயிண்ட் துணியே நமக்கு போதுமானது. இப்போ இந்த 2 ப்ளவுஸையும் ஒன்றா போட்டு வெட்டிக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கை வெட்டிட்டு கையினுடைய இறக்கம் மடிப்புக்கு 1.5 இன்ச்சு விட்டுட்டு கரெக்டான பகுதியில் போட்டு மடித்து கரெக்டாக வெட்டிடலாம். இந்த மெத்தட் வந்து சாதாரணமாக கிராஸ் கட்டிங் போடுற மெத்தட் மாதிரி வச்சுக்கிட்டு துணியை மடித்து போட்டு வெட்டுறது. சாதாரணமாக நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து துணியை மடக்கி கரைப்பகுதியை மடக்கி விட்டு வெட்டலாம். அதுவே கொஞ்சம் ஈஸியான முறையில் இருக்கும். இதுக்கு வந்து கையை வந்து குறுக்கு துண்டில் விழுகாது, அதுக்காக இந்த மாடலில் போட்டு வெட்டுறது. நம்ம துணியை மடக்கி வெட்டி தைக்கும்போது கை பீஸ் வந்து குறுக்கு நூல் ஓட்டம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து குறுக்கில் வரும். அப்படிங்கும்போது சட்டுன்னு கொஞ்சம் ப்ளவுஸ் கொஞ்சம் நாள் உழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துணியை கட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் இந்த பூ டிசைன்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல ஷார்ப்பான கத்திரிக்கோள் தான் நல்லா வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் இப்படி போட்டது இந்த மாதிரிலாம் வச்சு வெட்டும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்தது இப்போ ஒரு துணி ஹைட்டு அதிகமாக இருக்குது, ஒரு துணி கம்மியாக இருக்குது. இப்போ பின் துண்டை வந்து அந்த மேலே இருக்க பெரிய துணிக்கு ஈக்குவல் கரெக்ட் பண்ணி போட்டு வெட்டிக்கலாம். மார்பு சுற்றளவு, மடிப்புக்கு 1.5 இன்ச்சு, ஹைட்டு அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு பின் கழுத்து இறக்கத்தை அப்படியே பின் துண்டு இறக்கத்தை துணியிலேயே வச்சு பாருங்கள், அப்படியே குறிச்சிக்கலாம். தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கூட அந்த பக்கம் விட்டுக்கலாம், தனிப்பட்டு மார்க் எடுக்கலை. அதேமாரி பின் கழுத்து இறக்கத்தை துணியை மடிச்சுட்டு அந்த கழுத்து பீஸை வச்சுட்டாவே நமக்கு அது கிடச்சிடும். தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டால் போதும். கழுத்தகலமும் சோல்றோம் அளவு எடுத்துட்டு இதுக்கு வந்து 5 தான் கழுத்தகலமும் சோல்றோம், 2.25 கழுத்தகலம். ஆம்கோல் வந்து 4, ரொம்ப மார்பு சுற்றளவு 8 இன்ச்சு, 8.25 வரும். 10 வச்சுருக்கோம் இதுக்கு மார்பு சுற்றளவு. சின்ன ப்ளவுஸ் சட்டை இதுக்கு வந்து 80 பாயிண்ட் ப்ளவுஸ் விட்டே போதும். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது 80 பாயிண்டில் 1, 1 மீட்டரில் 1. அப்போ நம்ம இதை போட்டு வெட்டும் போது கரெக்டான முறையில் அந்த அளவெல்லாம் பார்த்துக்கிட்டு துணியை மடித்து போடுறதில்ல கவனம். 2 துணியை சேர்ந்தாப்பில் ஒரே ப்ளவுஸாக இருக்குது, அளவு ப்ளவுஸாக இருக்கிறதுனால 2 துணி கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மாதிரி வெட்டணும் கணக்கு பண்ணிக்கிட்டு. இதெல்லாம் வந்து புதுசாக தைச்சி பழகும்போது இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இப்போ அடுத்தது பாருங்கள், இதில் இப்படியே நேர் துணிக்கு நேர் எப்படி சொல்லி போடுறதுன்னா, இந்த ஆம்கோல் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல கழுத்து வர மாதிரி கொண்டு வந்துட்டு சரி பண்ணிக்கலாம். இப்போ முன் துண்டு இறக்கம்ங்கிறது பின் துண்டு மடிப்போட 1.5 இன்ச்சு கம்மியாக இருந்தால் போதும். நம்ம அதை வச்சு பார்க்கும்போது சரியாக இருக்குது. இந்த அவுட்லுக்கு ஃபுல்லுமே இந்த பின் துண்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் குறிச்சிக்கலாம். இதில் வந்து என்ன மாறுபடும்னா, இந்த கழுத்து அகலம் மட்டும் கொஞ்சம் குறைச்சி வரும். பழைய ஒவ்வொரு சில ப்ளவுஸில் பின் கழுத்து இறக்கம் முன் கழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும், பின் கழுத்து இறக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், முன் கழுத்து இறக்கம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த ஆம்கோல்கிட்ட கொஞ்சம் 1/2 இன்ச்சு குடஞ்சி வெட்டிட்டு அந்த முன்கழுத்து இறக்கத்தை கணக்கு பண்ணி அதில் வந்து ஒரு சதுர வடிவில் போட்டுட்டு நம்ம வந்து அந்த வளைவு மாதிரி போட்டுக்கிட்டு அந்த வளைவு போட்டு எடுத்துட்டோன்னு சொன்னோம்னா ப்ளவுஸில் வச்ச மாதிரியே கூட நம்ம வந்து அந்த முன் துண்டு அந்த 1.5 இன்ச்சு குறிக்கிறோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம எப்படி குறிக்கலான்னு சொன்னால், அந்த பட்டி பீஸ் இருக்குது பார்த்திங்களா, ஓப்பன் பீஸ் இருக்குது பார்த்துங்க, அந்த இடத்துல வச்சு அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடோட இறக்கத்தை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு நடு சென்டர் குறிச்சிட்டு இங்கே பாருங்கள், இப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு இந்தமாரி போட்டாவே இந்த முன் துண்டு வந்துடும். இந்த கோடு போட்டதுக்கு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு கூட இருக்குது, அதை கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இவ்வளோ தான் இந்த மாதிரி நேர் பீஸில். இது வந்து நேர் பீஸ் ஜாக்கெட்டு. கிராஸ் கட்டிங்கில் நிறைய பேர் போடுவாங்க, ஒரு சிலர் வந்து நேர் துண்டில் போடுறவங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் வேறு மெத்தடும் இருக்குது.
துணியை ரெட்டையாக மடக்கி போட்டு வெட்டுறதும். ஆனால் அதுதான் ஈஸியான முறையில் இருக்கும். இது தனித்தனியாக வெட்டிட்டு ஜாயின் பண்ணுறது அது ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுமாரி வெட்டினோம்னா ஷோல்ட்ரு கட் பண்ண தேவையில்லை, அப்படியே ஷோல்டரை ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள், இந்த ப்ளூ கலர் துணிக்கு பட்டி பீஸு உள் துணி நம்ம தேடணும். இந்த இப்போ கிரே கலர் மாதிரி இருக்கிறதுக்கு பட்டி பீஸு போதும். 2 துணியை அதிலே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி துணியை கணக்கு பண்ணிவிட்டு நம்ம வெட்டணும். இதுதான் நேர் கட்டிங் முறை. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.